ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் சாம்பிராணி தூபம். அதை பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீட்டில் எப்பொழுதும் பூஜை செஞ்சு விளக்கு ஏற்றி தெய்வத்தை வழிபட்டாலோ சாம்பிராணி தூபம் போடுறது வழக்கம். அது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு வழக்கமாக இருக்குது. நம்மளுடைய வீட்டில் உள்ள தீமைகள் அனைத்தும் அழிஞ்சு நன்மை மட்டுமே நிலைச்சிருக்கிறதுக்கு வீட்டில் சாம்பிராணி தூபம் போடலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில் சாம்பிராணி தூபம் போடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் இருக்கும் தீமைகள் அழிஞ்சு நன்மைகள் கிடைக்கும். சாம்பிராணி தூபம் போடுறது எவ்வளவு நல்லது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பிராணி நறுமணம் கொண்ட மர பிசினில் இருந்து உருவாக்கப்படுது. மேலும் சில ஆயுர்வேத மூலிகைகளும் அதோடு சேர்த்து தயார் செய்வதால் தெய்வீக மனம் நிறைஞ்சு இந்த சாம்பிராணி நமக்கு கிடைக்கும். இந்த சாம்பிராணியை உடைச்சோம் அப்படி இல்லைன்னா முழுவதுமாக சூடான அடுப்பில் கரியில் போட்டு அதனை நாம் நுகரும்போது அந்த வாசனை நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். சாம்பிராணி தூபம் போடுவதால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் சாம்பிராணி தூபம் வீட்டில் போடுவதால் கந்திருஷ்டி, பொறாமை போன்றவையில் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற முடியும். அகில் சேர்த்து சாம்பிராணியோடு தூபம் போடும்போது குழந்தை பேரு கிடைக்கும். மருதாணி விதையோடு சாம்பிராணியும் சேர்த்து தூபம் போட்டால் நம்ம மீது இருக்கிற பில்லி சூனியம் போன்றவை விலகும். சந்தனத்தோடு சாம்பிராணியை சேர்த்து தூபம் போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் உருவாகும். சாம்பிராணியோடு அருகம்புல் பொடியை சேர்த்து தூபம் போட்டால் நமக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகி நன்மை உண்டாகும். சாம்பிராணியோடு வெட்டி வேற சேர்த்தி தூபம் போட்டோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடக்கும். சாம்பிராணியோடு வெண்கடுகை சேர்த்து தூபம் போட்டால் நம்ம மீது மற்றவங்களுக்கு இருக்கும் பகை விலகும். சாம்பிராணியோடு வேப்பிலையை சேர்த்து தூபம் போட்டால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களிலிருந்து விடுபடலாம். வெண்குங்கிலியை சாம்பிராணியோடு சேர்த்து போட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட சக்தி விலகும். சாம்பிராணியோடு ஜவ்வாதியை சேர்த்து தூபம் போட்டால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். சாம்பிராணியோடு வேப்பம்பட்டையை சேர்த்து தூபம் போட்டால் பில்லி சூனியம் ஏவல் போன்றவை விளங்கும். சாம்பிராணியோடு நாய்க்கடுகை போட்டு தூபமிட்டால் நம்ம உடலில் இருக்கிற துரோகிகள் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. சாம்பிராணியோடு கரிசலாங்கண்ணி பொடியை சேர்த்து தூபம் போட்டால் மகான்களுடைய ஆசையும் நம்மளோட முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். சாம்பிராணியோடு நன்னாரி வேற பொடியை சேர்த்து தூபம் போட்டால் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். மருதாணி இலை பொடியோட சாம்பிராணியை சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருப்பாங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாம்பிராணியோடு சேர்த்து ஒரு பொருளை போட்டு தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்ய முடியும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.